வணக்கம் நண்பர்களே! இந்த காணொளி எதற்கானது என்றால், தங்கிலீஷிலிருந்து நம்ம ஒரு செந்தமிழை நோக்கிச் செல்ல வேண்டும். சுத்த தூய தமிழில் பேச வேண்டும். தூய தமிழ் அதாவது செந்தமிழிலிருந்து நல்ல ஒரு தமிழ் மொழி வளர்ச்சி பெற இது ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்படின்றது ஒரு நோக்கமா கொண்ட ஒரு காணொளி தான் இது. இதன் வாயிலாக நாம் என்ன சொல்ல வர்றோம்னா, நம்ம நெறைய பேரு தங்கிலீஷ்ல தான் பேசுறோம். தங்கிலீஷ்ல அதாவது இங்கிலீஷ் சேர்த்து தான் பேசுறோம். இதன் மூலமா நம்ம தமிழ் மொழி முழுமையா நமக்கு பிடிக்கலையோ! அப்படின்ற ஒரு மனநிலையிலயும் நம்ம இருக்கோம். பல கட்சிகள் அம் இந்த தமிழ் மொழியில நம்ம பேசணும் அப்படின்னு நம்மள இது பண்ணி சொன்னாலும், ம் நெறையா தமிழ் ஆர்வலர்கள் தமிழ்ல செந்தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொன்னாலும், நம்ம கேட்கறதில்ல. நம்ம பழகிருச்சு அப்படின்ற ஒரு இதுல தான். நம்ம டைப் பண்ணும்போது கூட நம்ம இங்கிலீஷ்ல தான் டைப் பண்றோம். ஒரு சில பேரு தமிழில் அதீத ஆர்வம் கொண்டவர்கள் மட்டுமே தமிழில் அச்சிடுகின்றனர். நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும். ஆனால் நாம் மாறாக என்ன செய்கின்றோம்? இங்கிலீஷ்ல டைப் பண்றோம். டைப் பண்ணி அது நம்ம பழக்கமாவே மாறிடுச்சு. எனக்குமே சரி, உங்களுக்குமே எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம எப்படி தமிழ் 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 அப்படி ஒரு நிலையை பெற வேண்டும். அதாவது சமஸ்கிருத சொல்லை தவிர்த்து இங்கிலீஷ் அதாவது தங்கிலீஷ் இந்த ஒரு எல்லா மொழியிலும் தூய மொழியில் தான் பேசப்படுகின்றன. அவ்வாறு இருக்க நாமும் நமது தமிழ் மொழியை தமிழ் மொழியாகவே பேசுவோம். செந்தமிழில் பேசுவோம் அப்படின்றத நம்ம முழுமையா நம்ம நம்பணும். நம்பினாலே நம்மளால பேச முடியும். பல இலக்கியங்கள்ல இருந்து மிக மிக ஆர்வம் அதாவது அதீத உணர்வூட்டக்கூடிய பல சொற்கள் தமிழ் இலக்கியங்கள்ல புதைந்து கிடக்கு. அதுல ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தமிழ் மொழியின் மீது அதீத ஒரு ஒரு நேசத்தை அதாவது காதலை நமக்கு கொடுக்கும். அதாவது செந்தமிழை செழுந்தமிழாக்கச் செய்வோம் வாரீர் என்ற பாரதிதாசரின் கூற்றுக்கிணங்க நாம் ஒவ்வொருவரும் தமிழ் மொழியில் பேசத் தொடங்க வேண்டும். தங்கிலீஷ்ல இல்லாம சமஸ்கிருதம் கலக்காம பேசக்கூடிய ஒரு நிலைக்கு போகணும். இததான் மறைமலை அடிகளார் நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம வேலைகளுக்காகவும் பல மொழிகளோட தொடர்பு கொள்வதற்காகவும் ஒரு மொழியை கற்பது இனிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம் மொழியை பிற மொழி கலக்காமல் பேசுவது இனிது அப்படின்றதும் ஒரு கூற்றுதான். சுத்த தமிழ்ல நம்ம பேசணும். அதாவது செந்தமிழ்ல பேச முடியாட்டினாலும் நம்ம தூய தமிழ் பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படின்றது தான் ஒரே மோட்டிவ் இந்த காணொளி, இந்த பதிவு எல்லாமே. நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம உலக அரசியலை நீங்க கவனிச்சாலும் பல நாடுகள் பல தேசங்கள் அவங்க தூய மொழியில பேசுனனால அவங்களோட இனோவேஷன் அதாவது கண்டுபிடிப்புகள் குழுக்களோட சிந்திக்கிற திறன் எடுத்துக்காட்டா நம்ம சைனாவை சொல்லலாம். சைனா அவங்களோட இனோவேஷன் எல்லாத்துலேயுமே அவங்களோட மொழிக்கு தான் முதலில் அவங்களுக்கு மொழிக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மொழிக்கு அப்புறம்தான் பல மொழிகளை அவர்கள் பேசுவார்கள்.
நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவங்க கிட்ட சீன மொழியில பேசினாதான் அவங்க சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லுவாங்க. அவங்க சைக்காலஜிக்கே அதுதான். நம்ம தமிழ் மொழியில நம்ம பேசினாதான் நமக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் நம்ம இது. ஆனா அந்நியர்கள் நம்ம கல்வி கொள்கை, அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கிலீஷா மாத்துறதுக்கு ஒரு மைண்ட் செட்லயே நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை நம்ம மாத்திக்கணும் அப்படின்றத பல தமிழ் ஆர்வலர்களோட சிந்தனையில நம்ம ஒன்று சேரும்போது இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்றது தமிழ் அப்படின்ற ஒன்றும் வேற வேற அப்படின்றது நமக்கு அவங்க கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா இது நமக்கு புலப்படும். நமது சிறுக சிறுக தமிழில் உரையாடி தமிழ் மொழியை வளர்க்க நாம் பங்களிப்பு செய்வோம். பல பல காணொளிகள், பல யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு இதையும் சொல்றாங்க. இது கரெக்டு தான், அது சரிதான். ஆனால் நாம் முதலில் தமிழை வளர்க்க வேண்டும். தமிழிலிருந்து தமிழர்களுக்கான ஒரு பாதையை தமிழர்களே கண்டறிவார்கள். அவ்வாறு இருக்க தமிழை முதலில் சீர்படுத்த வேண்டும். தங்கிலீஷ், அதாவது தமிழில் ஆங்கிலம் கலக்காத சமஸ்கிருத வார்த்தைகள், அதாவது சமஸ்கிருத வார்த்தைகளும் தமிழ் போலவே காணப்படுகின்றன. ஒரு சில வார்த்தைகள் சொல்ல போனோமானால், சில வார்த்தைகளில் சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழை போலவே இருக்கின்றன. அதாவது உரையாடல் அப்படின்றது கூட ஒரு சமஸ்கிருத சொல் அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பல இது தவறாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நம்ம தமிழ் அப்படின்னு தமிழ் தான் இது அப்படின்னு அயல் நாட்டு வார்த்தைகளை யூஸ் பண்றோம். அதாவது இப்போ யூஸ் பண்றோம் அப்படி சொல்றது கூட ஒரு தமிழே கிடையாது, இது இங்கிலீஷ் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி பல சொற்கள், ஒவ்வொரு சொற்களும் சேர்ந்தால்தான் ஒரு வாக்கியமாக. அப்படி இருக்க நமக்கு தெரியாமையே பல சமஸ்கிருத சொல்லையும் யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம். இனிமேல இருந்து இந்த தமிழை நாம் முதலில் சமஸ்கிருதம் கலந்தே பயன்படுத்திவிட்டு பின்னர் சமஸ்கிருத சொற்கள் என்னவென்று கண்டறிந்துவிட்டு பின்னர் அந்த சமஸ்கிருத சொற்களை அகற்றிவிட்டு நாம் செந்தமிழை பேசி தமிழர்களுக்கான ஒரு தமிழ் மொழியை, தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் இவ்வாறுதான் உருவாக்க முடியும். ஏனென்றால் மொழிதான் ஒரு சமூகத்தை கட்டமைக்கும், அரசியலையும் அதுதான் தீர்மானிக்கும். அறிவியல் மற்றும் முன்னேற்றம் போன்ற பல விடயங்கள் அனைத்திலும் இதுதான் பிரதிபலிக்கும். அப்படி என்ற சொல் கூட நமது சொல் கிடையாது. பிரதிபலிப்பு கூட ஒரு தமிழ் சொல் கிடையாது. பல அந்நிய சொற்கள் தமிழில் கலந்துள்ளன. பிரதிபலிப்பு, அதாவது அது பிரதிபலிப்பு விஷயங்கள், இப்படி பல சொற்கள் சமஸ்கிருத சொற்கள் தமிழில் கலந்துள்ளன. ஆகையால் தமிழ்ச்சொல் எது என்று நாம் முதலில் கண்டுபிடித்து விட்டு பின்னர் தூய தமிழ் சொற்களை நம் அன்றாட தூய தமிழ் சொற்களை கண்டறிந்து ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை
நாம் பயிற்சி செய்து பல குழுக்கள், அதாவது தமிழர்களிடையே, தமிழ் ஆன்றோர்களிடையே, இளம் தலைமுறையினரிடையே நாம் கொண்டு சென்றோமானால் இது ஃபேமஸ், அதாவது ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு நிலைக்கு செல்லுமாயின் இந்த தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இப்படி பல விடயங்கள், பல செய்திகள் வலையொலி மூலமாக பல காணொளிகள் நாம் காண முடிகிறது. இவ்வாறு பல காணொளிகளில் சொல்லப்பட்டது போல உண்மையாகும். தமிழ் மொழியில் இருந்து தமிழர்களின் வரலாறு என்று பேசப்பட வேண்டும். தமிழ் மன்னர்களையே சில சாதி, வகுப்பு போன்ற பல கட்டமைப்புக்குள் இன்றைய சமூகத்தில் நாம் வாழும் இதே சமூகத்தில் பல பல அமைப்புகள், பல கட்சிகள் பயன்படுத்துகின்றன. அவ்வாறிருக்க, முதலில் நாம் தமிழ் மன்னர்களை முன்னிலைப்படுத்துவதைக் காட்டிலும் தமிழை முன்னிலைப்படுத்தி நமது அடையாளம், நமது ஆதாரம் கூட தமிழ் சொற் கிடையாது. நமது நமது முகவரி, நமது குறியீடு, நமது குருதி குறியீடு அனைத்தும் தமிழ். தமிழை இழ் என்று நாம் உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்க வேண்டும். இப்படி தமிழை பிழையில்லாமல் ஒரு சில வார்த்தைகளை பேசி நம் அன்றாட வாழ்வில் அது ஒரு பெரும் எண்ணிக்கையில் இதன் ஆர்வம், இதன் பயன்பாடு தமிழர்களிடையே தமிழ் ஒற்றுமையை ஒரு இணக்கத்தை சேர்க்குமாயின் இவர்கள் பல கட்சிகள், பல அமைப்புகள் தமிழ் தேசியம் என்று சொல்வது நிறைவேறும். இதை வளர்க்க நாம் தமிழர்கள் முதலில் தெளிவாக பேச வேண்டும். இளந்தலைமுறையினரிடையே நாம் மீண்டுருவாக்கம், அதாவது யூதர்கள் எப்படி அவர்களது ஹிப்ரு மொழியை மீட்டுருவாக்கம் அல்ல, மீட்டெடுத்தார்களோ, அதே போல தமிழ் மொழியை நாம் செந்தமிழில் பேச பயிற்சி எடுத்தோமானால் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள், பல அரசியல் மாற்றங்கள் அனைத்தும் மொழிகளில் இருந்து பிறக்க ஆரம்பிக்கும்.